ஹாய் கைஸ், வாங்க இப்போ நம்ம மூக்கட்டில் குழம்பு செய்யலாம். ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர், ஹை விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே சேர்ந்த இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சீப்பாக கிடைக்கிறது நம்ம எப்பவுமே நம்ம சீண்ட மாட்டோம். கீரை ஆகட்டும், சீப்பாக எந்த பொருள் கிடைச்சாலும் நம்ம வேணாம் தான் சொல்லுவோம். ஆனால் அதில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நம்ம எப்பவுமே நம்ம உணர்ந்தது கிடையாது. மனுஷங்களும் ஆகட்டும், நம்ம பொருளுங்களாகட்டும், ஃபுட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், எதுவுமே நம்ம மச்சதே கிடையாது. அதில் தான் நிறைய விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸு, ஃபைபரு, நியூட்ரிஷன் எல்லாமே சேர்ந்துருக்கு. சீப்பாகவும் கிடைக்கும் இந்த மூக்கல்ல. ஃபஸ்ட்டு கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு, கறிவேப்பிலை போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கலாம். புளி ஒரு பக்கம் ஊற வச்சிட்டேன் நான். வாரத்தில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இதை செய்யலாம். நம்ம செஞ்சு பசங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லோரும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஓவர் நைட் நான் கழுவி ஊற வச்சிருவேன். அந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றக்கூடாது. ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றினாக்கா அதில் இருக்கிற ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே போயிடும். அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? கழுவி ஊற வச்சிட்டாக்கா அப்படியே அந்த தண்ணியிலே இருக்கும், சத்தெல்லாம் இருக்கும். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 விசில் நல்லா வேகட்டும். குக்கர் போட்டு வச்சிட்டேன் நான். ஒரு 3 விசில் வேகட்டும். அதுக்குள்ளே வெந்துடுச்சு. 3 விசில் வந்துடுச்சு. புளி ஊற்றி கரைச்சி இறக்கி சாப்பிட்லாம். இது எல்லாருமே சாப்பிட்லாம். யாரும் ஒன்றும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், கர்ப்பிணிங்களுக்கு கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாம். இது தமிழ்நாட்டில் இது ரேஷன் கடையில் போடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் போட்டாக்கா இது வாங்கி சாப்பிடுங்க. வேக வச்சோ, தாளிச்சோ, சுண்டல் மாதிரியோ ஏதோ சம்திங், ஏதோ ஒரு வகையில் நம்ம வயிற்றுக்குள்ள அது போயிடணும். உடம்புல போயிட்டாக்கா நல்லா இருக்கும். இது உடம்புக்கு நல்லது. ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இது சாப்பிட்டாக்கா சீக்கிரம் பசிக்காது. இன்னொன்று, டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க, லூஸ் வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது சீக்கிரமாக பசிக்காது. இது ஒரு வாட்டி சாப்பிட்டா